ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் தகுதியில்லாத அடியனையும் தேவன் இந்த நாளில் தகுதிப்படுத்தி அவருடைய வார்த்தையை கொடுக்கறதற்கு தேவன் இந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் கோடி நன்றிகளை எடுக்கிறேன். ஆமென். நான் சந்தோஷமா இருக்கிறீங்களா? வெள்ளிக்கிழமைனாலே நமக்கு சந்தோஷம் தான். யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க? வெள்ளிக்கிழமை எப்பண்டா வரும், நான் தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ண போகிறேன், நான் தேவனை ஆராதிக்க போகிறேன்னு சொல்லி இந்த நாளில் நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்போது உம்மை காண்பேன் ஏங்குதையா என் இதயம். அப்படி தேவனை காணும்படிக்கு நம்ம ஆவல் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் இந்த நாளில் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிங்க இந்த நாளில் தியானிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் வசனங்கள் 1-2. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருக்கிறார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அதே அதிகாரத்தில் 7வது வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நேசர் என்ன பண்ணுறாரா? அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அதில் என்ன பண்ணார்? அவர் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை எல்லாம் பொறுக்கி அதில் என்ன பண்ணார்? நற்குல திராட்சை செடிகளை நட்டிட்டு அதுக்கு ஒரு ஆலயம் ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு? வெயிட் பண்ணி காத்து கொண்டிருக்கார். எதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாரு? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று அவர் காத்திருந்தார். ஆனால் அதுவும் என்ன பண்ணிச்சான்? கசப்பான பழங்களை தந்தது. அப்போ பின்னாடி நம்ம பார்க்கும்போது, நான் இந்த மனுஷரை என் திராட்சை தோட்டத்துக்கு நியாயம் தீருங்கன்னு சொல்லி ஆண்டவர் முறையிடுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த நாளிலும் நம்ம அநேக நேரங்களில் நம்ம பார்த்துருப்போம், நமக்கு தெரியாத சாப்டரில். ஆனாலும் ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் நம்ம என்ன பண்ணுறார்? நம்ம பின்னாடி நம்ம 7வது வருஷத்தில் வாசிக்கும்போது யார்? அவருடைய மனமகிழ்ச்சியை நாற்று யார்? யூதாவின் மனுஷரை. நான் தான் அந்த நாற்று, நான் தான் அந்த திராட்சை செடி, நான் தான் அவருக்கு மன மகிழ்ச்சி. ஆனால் என்னாச்சு? மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய நான் என்ன பண்ணேன்? கசப்பான பழங்களை தந்தோம். அது நல்ல பழங்களை தரும் என்று அவர் எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் அது கசப்பான பழங்களை தந்து. நம்ம கவனமாக வாசிச்சோன்னு சொன்னால் 1வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில் ஒரு தோட்டம் உண்டு. எப்படிப்பட்ட மேடா? மகா செழிப்பான மேடு. நிலத்துக்கு ஒரு குறைச்சல் இல்லை, அவ்வளவு செழிப்பானது. அவர் அதை வேலி அடைத்திருக்கிறார், கற்களை பொறிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நற்குல திராட்சை செடிகளை என்ன பண்ணாரா? நட்டாரா. நடும்போது நல்ல திராட்சை செடியை தான் நடுறாரு. ஆனால் அந்த திராட்சை செடி என்ன பண்ணுது? கசப்பான பழங்களை தந்து கொண்டிருக்கிறது. ஆவியின் கனிகளை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். தேவன் நம்மிடத்துல கனிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆனால் நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? கசப்பான கனிகளை என்ன பண்ணுறோம்? கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அவர் நீதிக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. அவருடைய மனமகிழ்ச்சி, அவர் சொல்லார் யூதாவின் மனுஷர், அந்த என் மனமகிழ்ச்சியான யூதாவின் மனுஷர் அந்த நாற்று. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? கசப்பான பழங்களை கொடுத்தார்கள் சொல்லுவோம் பார்க்குறோம். இந்த நாளில் ஏன் கசப்பான பழங்கள்? மேடு நல்ல செழிப்பான மேடு தான், நற்குல திராட்சை செடியாக தான் அவர் நட்டார். ஆனாலும் எப்படி கசப்பான பழங்கள் வந்துச்சு? ஏன் கசப்பான கனிகள் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22-23 நம்ம ஆவியின் கனிகளை குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? வாசிங்க அதை இருக்கா? ஆமென். ஆமென். தேவன் நம்மை இந்த உலகத்தில் சிருஷ்டித்தார். எங்கேயோ இருந்தோம், எப்படியோ இருந்தோம். தேவன் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து, அந்த சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா, 1000 நாவுகள் இருந்தாலும் நீர் செய்த நன்மைகளை சொல்லி துதிக்க போதாது. அப்படி அநேக நன்மைகளை செய்து கிருபைகளை கொடுத்து தேவன் நல்ல கனிகள் எதெல்லாம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட கனிகளெல்லாம் என் பிள்ளைகளிடத்துல இருந்து வரும்னு சொல்லி அவர் அவளோடு எதிர்பார்த்திருந்தார். ஆனால் நம்ம எப்படிப்பட்ட பழங்களை கொடுத்தோமா? கசப்பான பழங்கள். அப்போ கசப்பான கனிகள் என்ன?
நம்ம அதை வாசிச்சோன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இல்லையா, நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இல்லையா. ஆவியின் கனியோ அன்புன்னா நம்ம என்ன பண்ணுறோம், தேவன் என்ன சொல்கிறாரு, உன்னில் அன்பு கூறுவது போல நீ பெண்ணிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம இடத்துல அந்த அன்பு என்ன இல்லை, வெறுப்போ இல்லைனா ஒருவேளை மற்றவர்களை நம்ம விரோதிக்கிறவர்களை நம்ம காணப்படுகிறோமான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லை, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமைன்னு சொல்லி நம்ம எல்லா காரியங்களையும் பார்க்கலாம். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட கனிகளை எதிர்பார்த்தார், ஆனால் நம்மிடத்துலேருந்து வருகிற கனிகள் எப்படியா இருக்கிறது, கசப்பான கனிகள். அதுக்கு முன்னாடி அதை குறித்து போட்டிருக்கிறது. நம்ம அதை இப்போ நம்மளுடைய சாப்டர் அது இல்லை. இப்போது கசப்பான கனிகளை நம்ம கொடுக்குறோம். இப்போ ஏன் கசப்பான கனிகளை கொடுக்குறோம், எப்படி கசப்பான கனிகள் வரும்? ஒரு வசனம் சொல்லுது இல்லையா, நீங்கள் மரத்தை அதன் கனிகளாலே அறிவீர்கள். நல்ல மரமானது கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க முடியாது. ஆனால் மரம் நல்லது தான், நிலமும் நல்லது தான், வேலையடைத்தார், கற்களை பொறுப்பினார், நீர் எல்லாம் செஞ்சார். ஆனால் என்ன பண்ணிடுச்சு, கசப்பான பழங்களை கொடுத்தது. அப்போ ஏன் அப்படி கசப்பான பழங்களை கொடுத்ததுன்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம திருப்பிக் கொள்ளலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. ஆமென். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் என்ன பண்ணானா, சத்துரு வந்து கோதுமைகளுக்குள் என்ன பண்ணான், கல்லைகளை விதைத்து விட்டு போனான். ஏன் கனி கசப்பாக வந்துச்சு? ஆண்டவர் விதைச்சாரு, நல்ல நற்குல திராட்சை தடியை தான் நாட்டினாரு. ஆனால் மனுஷர் தூங்கும்போது என்ன பண்ணானா, சத்துருவானவன் என்ன பண்ணா, களைகளை விதைத்து விட்டான். அதனால தான் அந்த மரம் என்ன பண்ணுது, கசப்பான கனிகள், கசப்பான பழங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் அந்த முன்னாடி நம்ம பார்க்கும்போது அவன் சொல்கிறான், வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் வந்து 27 வசனத்தில் என்ன சொல்ல, ஆண்டவரே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்ன அதில் களைகள் எப்படி உண்டானது? விதைத்தது விதை தான், நல்ல விதை தான், களைகளை விதைக்கலானா சத்ருவான என்ன பண்ணுறான், களைகளை அவன் என்ன பண்ணுறான், விதைக்கிறவனாய் காணப்படுறான். இந்த நாளில் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தான். தேவனுடைய ரட்சிப்பு நமக்குள்ள இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் என்னிடத்துலேருந்து கசப்பான கனிகள், கசப்பான பழங்கள் வருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சத்ரு என்ன பண்ணிட்டான், களைகளை விதைச்சிட்டான். என்ன தூங்கும்போது என்ன பண்ணான், அவன் களைகளை விதைத்து விட்டான். நம்ம வாசிக்கிற இல்லையா, வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதின நிருபம் 1 பேதுரு 5:8 வாசிங்க. ஆமென். ஆமென். பிசாசானவன் எப்படி இருக்கிறானா, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். மத்திய 24:24 வாசிக்கும்போது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படிக்கு அவன் என்ன பண்ணுறான், அவன் அற்புதங்களை அடையாளங்களை என்ன பண்ணுறான், சத்துருவானவன் செய்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எப்போ எவனை விழுங்கலாம், எப்போ எவனுடைய வாழ்க்கையில் நம்ம களைகளை விதைக்கலாம்னு சொல்லி அவன் வகை தேடி சுற்றி தெரிகிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் எனக்கே தெரியலை என்னாச்சு, கலை எனக்குள்ளே வந்துட்டு. நம்ம நிறைய நேரங்களை யோசிச்சிருப்போம் இல்லையா. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கூட சொல்கிறார் இல்லையா, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததே நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் நன்மை செய்ய நான் ஆசைப்படுறேன், ஆனால் எனக்குள்ள வந்து என்ன வருது, தீமை வருகிறது. நான் நிறைய எங்களை யோசிச்சு பார்த்துருப்போம். நம்ம ஐயோ இது நான் இல்லையே, ஏன் நான் எப்படி கோவப்படுறேன், இது என்னுடைய குணம் இல்லையே. நம்முடைய குணம் இல்லாதபடிக்கு என்னாச்சு, வேறு காரியங்கள் இல்லைன்னா நமக்கு இல்லாத காரியங்கள் என்ன பண்ணி நம்ம இடத்துலேருந்து அநேக நேரங்களை வெளிவருகிறது பார்க்குறோம். அப்போது என்ன அர்த்தம், சத்ருவான்னு என்ன பண்ணிட்டான், கலைகளை விதைச்சிட்டான். நம்ம தூங்கும்போது என்ன பண்ணான், நமக்கே தெரியாமல் அவன் களைகளை விதைத்ததுனால நம்ம இடத்துலேருந்து வரும் கனிகள், நல்ல கனிகளை கொடுக்கும்படிக்கு தேவன் நம்ம ஆயத்தப்படுத்தி இருந்தாலும், அதற்கென்று நம்ம எல்லா குவாலிட்டிஸும் நமக்கு இருந்தாலும் என்ன பண்ணுறான், நம்ம இடத்துலேருந்து கசப்பான கனிகள் இந்த நாளில் வெளியே வந்து கொண்டிருக்கிறது சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த நாளில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். என்னிடத்துல இப்படிப்பட்ட கனிகள் நமக்கு தெரியும் இல்லையா, என்னுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது, நான் மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுகிறேன், மற்றவங்களை நான் எப்படி நடத்துகிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என் வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா இல்லைன்னா கசப்பான பழங்களை கொடுக்கிறதா இருக்கிறதா. ஒருவேளை நமக்கே தெரியாமல் ஒரு சில காரியங்கள் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா எப்படி சத்ருவானவன் நமக்குள்ள கலைகளை விதைத்தான்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாயின்னு சொல்லி என்ன பண்ணு, நீ மறுபடியும். இந்த நாளில் நம்ம எப்படி சத்ருவானவன் கலைகளை விதைக்கிறான்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம ஜெபித்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். எடுத்தவர்கள் வாசிங்க. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ஆமென். அவனையும் அவன் பொருட்களையும்
ஆமென். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ராஜாக்கள் என்ன பண்ணாங்களாம், போரிட்டு வந்து சோதோமிலும் குமாராவிலும் உள்ள எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, களவாய் கொண்டு போயிட்டாங்க. சோதோமில் யார் இருக்கா, ஆபிரகாமுடைய சகோதரனாக்கி யார் இருக்கிறா, லோத்து இருக்கிறான். அவனையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போயிட்டாங்க. இது ஆபிரகாமுக்கு பின்னாடி தெரிய வருகிறது. தெரிய வந்தவன் என்ன பண்ணுறான், ஆபிரகாம் போய் அவர்களிடத்துல சண்டை போட்டு என்ன பண்ணுறான், எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டான், திருப்பி கொண்டு வருகிறது நம்ம பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் 19வது வசனம் வாசிங்க. ஆமென். ஆமென். இவன் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வரான். அப்போ அந்த ராஜா மெல்கிதேசேக்கு என்ன சொல்கிறான், உன்னதமான தேவனுடைய என்ன சொல்ல, வானத்தை பூமியே உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உனக்கு இருப்பதாகன்னு சொல்லிட்டு பின்னாடி வாசிங்க, கண்டினியூஸாக வாசிங்க. சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஆமென். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். போதும். இப்போ என்ன பண்ணுறான், இந்த சோதோமின் ராஜா என்ன சொல்கிறான், என்னுடைய ஜனங்கள் என்னுடைய எல்லா பொருட்களையும் என்ன பண்ணிட்டீங்க நீர், இவங்க விழுந்தோடி போயிட்டாங்க ராஜாக்கள். ஆனால் ஆபிரகாம் போய் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டான், மீட்டுட்டு கொண்டு வருகிறான். வந்தவொடனே இந்த ராஜா சொல்கிறான், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்கிறான், இந்த நீங்கள் மீட்டு கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் என்ன பண்ணுங்க, நீங்கள் வச்சுக்கிடுங்க, எனக்கு ஜனங்களை மாத்திரம் தாங்க. கரெக்டாக தப்பா? அவன் என்ன பண்ணிட்டான், விழுந்து போயிட்டான் இல்லையா, ராஜா விழுந்து போயிட்டான், ராஜா போரில் தோத்துட்டான், எல்லா மக்கள் எல்லாவற்றையும் இழந்துட்டான். அப்போ ஆபிரகாம் போய் அவன் சகோதரனை நிமித்தம், அவன் சகோதரனை காக்கிறதற்காக இவன் போய் எல்லாவற்றையும் என்ன பண்ணா திருப்பி கொண்டு வரான். கொண்டு வந்தோடனே ராஜா என்ன சொல்கிறான், இதெல்லாம் நீ திருப்பி கொண்டு வந்தது, ஜனங்களை மாத்திரம் எனக்கு கொடுத்துரு, பொருட்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடு நீ வைத்திரு. நான் அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆகினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். போதும். ஆபிரகாம் என்ன சொல்றான், சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை நான் ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், ஒன்றையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த வசனம் தான். நீதிமொழிகள் 10:22 என்ன சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை. ஏன் சத்ருவானவன் கலைகளை விதைக்கிறான், நம்ம தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் எங்கேருந்து என்ன வந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம், எடுத்து வச்சுக்கலாம், எதுக்கும் யூஸ் ஆகும். அப்படி இல்லை. ஆபிரகாம் சொல்கிறான், இல்லை, கர்த்தர் தான் என்ன ஆசீர்வதிக்கணும், நான் கர்த்தருடைய கருத்தில் இருந்து நான் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம மனுஷரை சார்ந்திருக்காதபடிக்கு நம்ம கர்த்தரை சார்ந்திருக்கும் போது தான் சத்ருவான என்ன பண்ண முடியாது, கலைகளை விதைக்க முடியாது. நம்ம லாஜிக்காக பார்த்தா அது கரெக்டு தான். இல்லை, அவன் தான் போய் இது பண்ணி கொண்டு வந்தான், அவன் தான் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தான். ஆனால் இல்லை, மற்றவன் மனுஷன் கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் ஆண்டவருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். நாம் அநேக நேரங்களில் மனுஷரை சார்ந்து அநேக நேரங்களில் காணப்படுவோம். அதேமாரி நிறைய நேரங்களில் நிறைய இடத்துல இருந்து நிறைய காரியங்கள் வர வர எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்ணிக்குவோம். பரிசுத்த பவுல் சொல்றாருயா, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாய் இராது. இல்லை, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் மாத்திரம் எனக்கு போதும்னு சொல்லி இந்த ஆபிரகாமை போல நம்ம இருக்கும்போது தான் சத்ருவானவன் கலைகளை விதைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, வழிகளை கொண்டு வர முடியாது. ஒரு யோசிச்சு பாருங்க, இவன் எல்லாவற்றையும் எடுத்திருந்தா, அந்த புறஜாதியான ஒரு மனுஷனிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்திருந்தா, அதற்கு பின்பதாக அவனுடைய நிலைமை எப்படியா இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. நாம் அநேக நேரங்களில் மற்றவர்களிடத்துல இருந்த ஆசீர்வாதங்களை உதவிகளை பெற்றுக்கொள்ளும் போது தான் சில காரியங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்கிறது. சில காரியங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்கிறது. அவன் என்ன இருந்தாலும் எனக்கு இப்படி செஞ்சான், அவன் கூப்பிட்றான், அவனோட ஒரு சினிமா பார்த்துட்டு வருவோம், இல்லை அவனோடு கூட ஒரு அவுட்டிங் போயிட்டு வருவோம் ஜாலியாக. அவன் கூப்பிட்றான்ல, என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான்ல, சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்.
அவங்க உட்காரலாம், அவங்க ஜாலியாக பேசலாம். ஆனால் அது நமக்கு எப்படியா இருக்காது, தகுதியாய் இராது. எப்போ நம்ம மற்றவர்களிடத்திலிருந்து நம்ம காரியங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோமோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், நாம் தேவனிடத்தில் நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம என்ன பண்ண வேண்டிய இருக்கிறது செய்கிறதாய் காணப்படுகிறது. அதில் தான் பைய சத்துரு என்ன பண்ணுவான், மெதுவாக என்ன பண்ணுவான், நமக்கே தெரியாமல் கலைகளை அவன் கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். முதலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். வேற எவன் எதை கொண்டு வந்தாலும் தேவன் தராத ஆசீர்வாதம் எதுவும் எனக்கு அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா தேவன் தராத சந்தோஷம் அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் எனக்கு வேண்டாம். ஆபிரகாமை போல், அதனால தான் ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதித்தாராம், கடற்கரை மணலத்தனையாய் வானத்தின் நட்சத்திரங்களை போல நீ எங்கெல்லாம் நடக்கிறியோ அந்த இடம்லாம் உனக்கு உன் சந்ததிக்கும் சொந்தமாகும் சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறது பார்க்குறோம். முதலாவது நம்ம ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன, கர்த்தர் தராத எந்த ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, கர்த்தர் தராத எதுவும் எனக்கு வேண்டாம். கர்த்தருக்கு அதாவது பரிசுத்த பவுல் சொல்றார், பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகுங்கள். எக்ஸ்பெரிமெண்டே வேண்டாம், இது தப்பா ரைட்டா அந்த டவுட்டே கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் வந்துட்டு அது வேண்டாம், அது ஒருவேளை சரியாக இருந்தால் அது வேண்டாம். பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஒரு சின்ன காரியம்தான், ஒரு சின்ன காரியம் என்ன பண்ணிடும், நம்முடைய மொத்த ஆவிக்குரிய வாழ்க்கை அது கெடுத்துப்படுகிறதாய் காணப்படுகிறது. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக, தேவன் தராத எந்த காரியமோ, அவர் கட்டளையிடாத எந்த காரியமோ, இல்லைன்னா அவர் எனக்கு அனுமதிக்காத எந்த ஆசீர்வாதமோ, எந்த சுபாவங்களும் என்ன பண்ண எனக்கு வேண்டாம். நம்ம அப்படி இருக்கும்போது தான் சத்ருவானவன் கலைகளை விதைக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மை நாமே காத்துக்கொள்ள முடியும். ஏன்னா அவனுக்கு சின்ன இடம் கொடுத்தா போதும், சத்ருவானவனுக்கு சின்ன இடம் கொடுத்தா போதும், அவன் என்ன பண்ணுவான், நம்மை அவன் விழ தள்ளுகிறவனாய் காணப்படுவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிக்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா, வசனத்தை கொண்டு என்ன பண்ணுறான், சோதிக்கிறான். சத்ருவானவன் அவன் வசனத்தையே கொண்டு வந்தாலும் அது சத்ரு கொண்டு வந்த அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், இல்லைன்னா அவன் கொண்டு வந்த அந்த அட்வைஸ் எனக்கு என்ன வேண்டாம் வேண்டான்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்தில் அவரை சார்ந்து எல்லாவற்றிலும் எதை செஞ்சாலும், அதான் சொல்லுதில்ல, நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்கென்று அவருக்கென்று நம்ம செய்யும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், கலைகளை சத்துருவான நமக்குள்ள விதைக்காதபடிக்கு நம்ம பார்த்துக்கொள்வோம். இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின முதலாவது நிருபம் 4:7 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4:7. ஆமென் ஆமென். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நம்ம எப்போ நம்ம பரிசுத்தத்தில் நம்ம கொஞ்சம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ என்ன பண்ணுவான், சத்ருவானவன் கலைகளை விதைத்து விட்டு போயிடான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான், ஆதியாகமம் 39:9 வாசிங்க. ஆமென். என்னிலும் பெரியவன் இல்லை. ஆமென். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். ஆமென். யோசேப்பை எல்லாவற்றையும் எடுத்துட்டான்ல, சத்ரு எல்லாவற்றையும் இழந்துட்டான், பெற்றோர்கள் இழந்துட்டான், தன்னுடைய எல்லா ஆஸ்திகள் ட்ரெஸ்ஸை கூட என்ன பண்ணிட்டாங்க கழட்டிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு குழியில் போடுறாங்க அவனை கொன்று போடும்படிக்கு. அதுக்கப்புறமா அடிமையாக என்ன பண்ணுறாங்க விற்று போடுகிறாங்க. அப்புறம் போத்திபார் வீட்டில் என்ன பண்ணுறான் அடிமையாய் இருக்கிறான். அப்போ யோசிச்சு பார்க்கலாம், யோசிப்பு அப்போ எந்த வழியில் சத்ருவானவன் எப்படி நம்ம கலையை விதைக்க முடியும், அவனுக்கு எதுவுமே இல்லை, குடும்பம் இல்லை, எல்லாம் இப்போ நம்ம இந்த காலத்தில் உள்ள மாதிரி வசதியும் கிடையாது. அவன் மறுபடியும் அவனுடைய பெற்றோரையோ இல்லைனா அவனுடைய சகோதரர்களையோ பார்க்குறதுக்கு ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். அப்போ ஒரே ஒரு காரியம் என்ன, அவன் தனிமையாக இருக்கும்போது என்ன பண்ணுறான், போத்திபாருடைய மனைவி அவனுடைய பரிசுத்தத்தை கொள்ளைக்கும்படிக்கு என்ன பண்ணுறான், சத்ருவானவன் அவள் மூலமாய் அவன் கடந்து வருகிறது பார்க்குறோம். அவன் என்ன சொல்கிறான், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. ஒரு அடிமை இல்லை, அடிமை அந்த காலத்தில் அடிமை, அவன் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க, அவன் என்ன சொன்னாலும் செய்யணும், அது நல்லது, இதை நான் செய்ய முடியாது, இதை நான் செய்ய முடியும், அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா, கிடையவே கிடையாது. யோசேப்புக்கு அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. அவங்க என்ன அவன் சாவுன்னு சொன்னாலும் அவன் சாகணும், அப்படியே காசுக்கு கொல்லப்பட்ட ஒரு அடிமை தான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்கிறதுல அவன் ஜாக்கிரதை லெவலாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான், இப்படிப்பட்ட இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. இப்போ நாம் யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய சூழ்நிலைகள் அவர்கள் யோசிப்பின் சூழ்நிலைகளை போல இருக்கிறதா, நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம அநேக நேரங்களில் எப்படி நாம் இழந்திருக்கிறோம்னு சொல்லி ஒரு விஷயம் நாம சிந்தித்து பார்ப்போம். நம்ம பார்க்குறோம், வீட்டில் யாருமே இல்லை, ஒருவேளை அவன் அந்த
தப்புக்கு உடன்பட்டிருந்தாலும் அது அப்படியே அமைதியாக யாருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நாம் அநேக நேரங்களில் மற்றவர்களை மனுஷர்களை நம்ம ஏமாற்றிடலாம், மனுஷர்களை நம்ம ஏமாத்திரலாம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டாரு, அவர் நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணுறாரு, அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறது. நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படணும். கிறிஸ்தவர்கள் எந்த காரியத்தில் வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாத ஒரு காரியம் என்ன, பரிசுத்த தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுதா? இல்லை, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நம்ம இந்த நாளில் கூட நம்ம பாதலை 1 தெசலோனிக்கர் 5:23 உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் அவர் வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய நேரங்கள் அந்த நாட்களில் நிறைய அசுத்தமான காரியங்கள் நம்ம ஈஸி ஆக்சஸை நம்ம நிறைய இடங்களில் காணப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம சொன்னாங்க ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் தான், ஜஸ்ட்டு ஒரு இதுதான் சொல்லி நம்ம அதை பார்க்கும்படிக்கு அதற்குள்ளே போனோன்னு சொன்னால் என்ன பண்ணிடுவான், சத்துருவானவன் நம்மை அறியாதபடிக்கு என்ன பண்ணிடுவான், கல்லைகளை அவன் விதைத்து விடுவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். யோசேப்பை போல எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, நமக்கு பாவத்தை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம யோசிப்போம், ஐயோ பாவம் செஞ்சுட்டோமே. அப்படி அல்ல, என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி, அவன் எப்போதும் என் கூடவே இருக்கிறார் இல்லையா. அதனால் நம்ம பாடினோம் இல்லையா, பிரசன்னம் போதுமை. அவருடைய பிரசன்னம் எப்பொழுது அவர் நம்மோடு கூட அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் நம்ம நினைப்போம், நான் ரூமில் தனியாக தானே இருக்கிறேன், நான் யாரும் என்னை பார்க்கல. இல்லை, கர்த்தருடைய கண்கள் எப்பொழுது நம்மள நோக்கமாக இருக்கிறது. அதனால் நம்ம ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்படணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் சத்ருவானவன் நமக்கு கலைகளை விரைக்கிற ரெண்டாவது முக்கியமான ஒரு காரியம் என்ன, நம்முடைய பரிசுத்தத்தை குலைச்சலாக்கும்படிக்கு. நம்முடைய பரிசுத்தத்தில் நம்ம கொஞ்சம் ஸ்லைட்டாக பரிசுத்தத்தில் மாத்திரம் நம்ம எந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை விட்டு கொடுக்காதபடிக்கு நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நம்ம பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்லி தேவன் ஆசைப்படுகிறவராக இருக்கிறார். மூன்றாவது இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலைசருக்கு எழுதின நிருபம் 3:15 வாசிங்க. கொலைசர் 3:15. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்தது மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நாம் அநேக நேரங்களில் ரொம்ப நம்ம ஈஸியாக செய்ய மறக்கிற ஒரு காரியம் என்ன, நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது இல்லையா. நம்ம அண்ணன் கூட அநேக நேரங்களில் கத்திக்கிட்டே இருப்பார், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆனால் நமக்கு சொல்கிறதுக்கு எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அது என்ன காரணம்னு தெரியலை. ஆனாலும் நம்ம யோசித்து பார்த்தா எங்கே இருந்த நம்ம தேவன் எங்கே கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் நாமே ரியலைஸ் பண்ணி பார்த்தா இந்த நன்றி சொல்கிறது வந்து நமக்கு அவ்வளோ கஷ்டமாக என்ன பண்ணாது, தோணாது இல்லையா. யாராவது ஊரில் ரொம்ப ரிச்சாக இருந்துட்டு சரி சும்மா ஒரு 5 வருஷம் சவுதியில் போய் இருந்துட்டு வரும் அப்படின்னு யாராவது வந்திருக்கீங்களா? அப்படி இருக்க முடியல. நான் ஆர்த்தியில் நான் ஜாயின் பண்ணும்போது நான் வந்து சிடி டெக்னீஷியனை ஜாயின் பண்ணேன். என்னுடைய சேலரி 2007 1500 ரூபாய், அதுக்கப்புறம் 2500, அதுக்கப்புறம் 3500, 4500 ரூபாய். அப்புறம் 2009 நான் சவுதிக்கு வரும்போது என்னுடைய சேலரி 3850 எவ்வளவு ரியால். 4500 ரூபாயிலேருந்து ஆண்டர் என்ன பண்ணார், 3850. அப்போ ஐ திங்க் 12 அந்த மாதிரி இருந்துச்சு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. நம்ம இது ஒரு 40-50,000 வச்சுக்கோங்களேன். அப்போது எவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறாரு. ஆனால் நன்றி சொல்கிறதுக்கு மாத்திரம் நமக்கு வரவே வராது. நம்ம எல்லோரும் நன்றாய் தெரிந்த ஒரு காரியம் தான். லூக்கா 17வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. லூக்கா 17:17. ஆமென், ஆமென். எங்கே 10 பேர் வராங்க குஷ்டரோகிகள், நீ ஆசாரியர்களுக்கு போய் காண்பின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. போனாங்க, காண்பிச்சாங்க. 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க, சுத்தமாக ஆயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மாத்திரம் என்ன பண்ணுறான், அவன் வந்து ஆண்டவருக்கு என்ன பண்ணுறான், அவன் நன்றி சொல்லும்படிக்கு. 15வது வசனம் வாசிங்க. எப்படி உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுது. அதனால நமக்கு உலக பிரகாரமாக நம்ம பேசும்போது சத்தம்லாம் நம்ம நார்மலாக ஜாலி அடித்து நம்ம பேசும்போதெல்லாம் சத்தம் பயங்கரமாக வரும். ஆனால் ஜெபத்தில் சத்தம் வெளியவே வராது. ஆனால் என்ன பண்ணுறான், உரத்த சத்தத்தோட
தேவனை திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடைய தேவனை என்ன பண்ணா மகிமைப்படுத்தினான். அவருடைய பாதத்தை அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதுக்கு பின்னாடி அவன் சமாரியனாய் இருந்தான். புறஜாதியில் இருக்கிறவங்க கூட ஆண்டவரை நான் நன்றி செலுத்தும்படிக்கு திரும்ப வந்திருக்கிறான். ஆனால் born and brought up கிறிஸ்டியன்ஸ் நாம தான் நன்றி சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அநேக நேரங்களில். இல்லைனா மறந்து போயிடுறோம். ஏன் மறந்து போயிடுறது தெரியுமா? ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்கிறதுனால அநேக நேரங்கள் என்ன பண்ணிடுறது, நன்மைகள் மறந்து போயிடுது நன்றி சொல்கிறதுக்கு. நாம் அப்படிப்பட்டவர்களாக இராது. நம்ம ஒரு சாதாரண விஷயம் போல தோணலாம். ஆனால் இந்த ஒரு முக்கியமான விஷயம் ஆண்டவர் கேட்குறாரு இல்லையா, ஏன் 9 பேர் எங்கே, 9 பேர் எங்கே? சீமோன் வீட்டில் வந்திருக்கிறார். அந்த ஸ்திரீ என்ன பண்ணாரா, அவருடைய பாதத்தை என்ன பண்ணா முத்தம் செய்தார். தலைமயிரால் அவள் தொடைக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் எனக்கா ஒரு நாள் அப்படி செஞ்சுருப்போமா? இல்லைனா நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருப்போமான்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்போம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். யாக்கோபு சொல்லலாம், நான் கோலும் கையுமாக இவ்விடத்தை விட்டு இந்த கரையை கடந்து போனேன். ஆனால் இப்போ 2 பரிவாரங்களை உடையவனானேன். நான் தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்லன்னு சொல்லி அவன் ஆண்டோட சமத்தில் அவன் சொல்கிறத பார்க்குறோம். நாம் சொல்லியிருப்போமா, கோலும் கையுமா சவுதிக்கு வந்திருப்போம். இப்போ வீடு என்ன, கார் என்ன, வசதிகள் என்ன, எவ்வளவோ ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோமான்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் நம்ம சங்கீதக்காரன் சொல்ல, 1000 நாவுகள் இருந்தாலும் நீ செய்த நன்மைகளை சொல்லி துதிக்க போதாது. நமக்கு ஒரு வாயில் நன்மை சொல்கிறதுக்கே போத மாட்டேங்குது. ஒரு வாயாலே நம்மளுக்கு என்ன பண்ண முடியலை, நன்மை செய்த நன்மையை சொல்லி துதிக்க முடியலை. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையில் பிள்ளைகளாய் காணப்படணும். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நமக்கு நன்றி இருக்கும்போது தான் நாம் எங்கேருந்து வந்தோம், இப்போது எங்கே இருக்கோம், அது எப்படி வந்தோம், யார் இதை தந்தது, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியும், நல்ல கனிகளை கொடுக்க முடியும். நம்ம அந்த நன்றி நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் நாம் ஏதோ நம்மளாக கஷ்டப்பட்டு மேலே வந்த மாதிரி, இதெல்லாம் என்னுடைய பலத்தினால என்னுடைய பராக்கிரமத்தினால நான் செய்தது மாதிரி நினைக்கும் போது தான் நல்ல கனிகளுக்கு பதில் என்ன கனிகள் வருது, கெட்ட கனிகள், கசப்பான பழங்களை நம்ம கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம ஜாக்கிரதையில் அவர்களாக இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதும் நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்படணும்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம், அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இரக்கம்பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்கிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். ஆமென். எப்படியா கர்த்தருடைய கோபம் மூண்டுச்சு? ஏன் மூண்டுச்சு? தாவீது என்ன பண்ணுறான், இஸ்ரவேலில் எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி இலக்கம் பார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம்பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் செல்கிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். சத்ருவான அவன் எப்படி கலைகளை விதைக்கிறான், தாவீதை ஏவுறான். அவன் இருதயத்தில் எண்ணிப்பார். ஏன் எத்தனை லட்சம் பேர் எனக்கு இருக்கிறாங்க, எவ்வளவு பின்னாடி அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது இத்தனை லட்சம் போர் வீரர்கள், ஆயுதம் அணிகிறவர்கள் சொல்லி வசனம் போடப்பட்டு இருக்கிறது. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம முன்னாடி பார்த்ததுனுடைய கண்டினியூவேஷன். நன்றி எப்போ நம்ம உள்ளத்துக்குள்ள இல்லாமல் போதோ அப்போது இந்த அடுத்த உள்ள வர்ற முக்கியமான ஒரு காரியம் என்ன, பெருமை இல்லையா. இவனுக்கு என்ன, நமக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை லட்சம் பேர். பின்னாடி நம்ம பார்க்கும்போது 9வது வசனத்தில் யோவாப் ஜனத்தை லக்கம் பார்த்த தொகை ராஜாவுக்கு கொடுத்தான். பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் எத்தனை பேர் இருந்தாங்க, இஸ்ரவேலில் 8 லட்சம் பேர், யூதாவில் 13 லட்சம் பேர் எப்படி இருக்கிறாங்க, பட்டயம் உருவத்தக்கதாக யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க. அப்பா 13 லட்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அந்த பெருமை எப்போ இருதயத்துக்குள்ளே வருது, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறார், உனக்கு 3 வாதை எது வேணும் நீயே சூஸ் பண்ணிக்கோ. பாவிகளை நேசிக்கிற தேவன், ஆனால் அவர் என்ன பண்ணுறாராம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையில் அவர்களாய் காணப்படணும். தாவீது ரொம்ப நல்ல மனுஷன். அவன் சொல்கிறான், தேவரீர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அவ்வளவு தாழ்மையாக இருந்த மனுஷன்தான், ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருந்த மனுஷன்தான் ஒரே ஒரு செகண்டில் என்ன பண்ணிட்டான், விழுந்து போனான்.
அத்தனை யுத்த வீரர்கள் இருந்தாங்க, சவுல் ராஜா இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் அத்தனோண்டு சின்ன தாவீதை வச்சுட்டு ஒரு கூழாங்கல்ல வைத்து அவ்வளோ பெரிய பெலிஸ்தியன் ஆண்டவர் என்ன பண்ணார்? வீழ்த்த கிருபை தந்தார். அந்த ஆண்டவரை விட்டுட்டு என்ன பண்ணுறான்? எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க, என்னிடத்துல எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. கூட உள்ள சேனாதிபதி என்ன சொல்கிறான்? 2வது வசனம் வாசிங்க, அந்த 24 அதிகாரத்தில். அப்படி ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியை யோவாபை பார்த்து, ஜனங்களின் லெக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் கோத்திரம் என்னும் சுற்றி திரித்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றார். ஏன் இந்த காரியத்தை அவன் விரும்புகிறான்? ஆண்டவர் 100 மடங்கு வர்த்திக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். 400 ஜனங்களோடு அவன் ஓடி 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 போனான். இப்போ பெரிய 2 கோத்திரத்தை ஆளும்படிக்கு தேவன் அவனுக்கு கிருபைகளை கொடுத்தாரு. ஆனாலும் லக்கத்தை எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி இனி ஆனாலும் ஆண்டவனாகிய ராஜா அந்த காரியத்தை விரும்புகிறது என்ன? எதுக்கு? எனக்கு கீழே இத்தனை போர் சேவகர்கள் இருக்கிறாங்க, எனக்கு கீழே இத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க. எப்போ பெருமை ஒரு ஸ்லைட்டாக நம்முடைய இருதயத்துக்குள்ள வருது, ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவராய் காணப்படுகிறார் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால தான் நம்ம எப்போ நன்றி நம்முடைய இருதயத்திலேருந்து குறைய ஆரம்பிக்கிறதோ நம்மையும் அறியாமல் மக்கள் என்ன பண்ணிடும்? பெருமை வந்துடும். எப்போ இது தேவன் கொடுத்த வாழ்க்கை, தேவன் எனக்கு பிச்சையா தயவாக கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறோமோ அப்போ என்ன ஆயிரும்? இந்த பெருமை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இருதயத்தில் நம்ம அதிகமாகிறத நம்ம காணப்படுகிறோம். அதனால் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம எப்பொழுதும் ஆண்டவருக்கு துதியும் கனமும் மகிமை யாருக்கு? ஆண்டவருக்கே நம்ம கொடுக்கிறவர்களாக காணப்படணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். லூக்கா 18வது அதிகாரம் 14வது வசனத்தில் 2 பேர் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஒருத்தன் எப்படி? பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் என்ன பண்ணுறான்? ஆலயத்துக்கு உள்ளே நிற்கிறான். அவன் சொல்கிறான், நான் இந்த ஆயக்காரனை போல் அநியாயக்காரரை போல் விபச்சாரக்காரரை போல் நான் இல்லை, வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்துலலாம் தசவமாக படுத்துறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணான். ஆனால் ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் என்ன பண்ணுறான்? தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். 14வது வசனம் மாத்திரம் வாசிங்க. இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். அவன் என்ன தப்பு பண்ணான்? உபாசம் பண்ண தப்பா? தசமாக கொடுத்தது தப்பா? அவன் சொல்கிறான், பின்னாடி சொல்கிறான், இந்த பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மனுஷரை போல நான் இல்லை. நல்லது தானே, நல்லது தானே, எந்த பாவமும் செய்யலை, கரெக்டாக உபவாசம் பண்ணுறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் ஒரே ஒரு இத்தினோண்டு என்னாச்சு? ஹிருதயத்துக்குள்ளே பெருமை. நான் அவனை போல பாவி இல்லை, நான் இவனை போல பாவி இல்லை, நான் இவனை காட்டில் அதிகமாக ஜெபம் பண்ணுறேன். அவன் 1 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறான், நான் 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். அருமையான கார்த்திகை மாலையில் இது அழகாக சொல்லுவார், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்னார் ஒரு நாள், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படின்னா இப்போ என் பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தால் நான் என்ன சொல்லுவேன்? இவன் இல்லை. அங்கே இருக்கிறவங்கள என்ன சொல்லுவேன்? அவன். அப்போது அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் யார் பக்கத்தில் நிற்காரு? யார் பக்கத்தில்? ஆயக்காரன் பக்கத்தில் நிற்காரு. பரிசேயன் எங்கே இருக்கான்? ஆலயத்துக்கு உள்ள. ஆயக்காரன் எங்கே இருக்கான்? ஆலயத்துக்கு வெளியே தூரத்தில் நிற்கிறான். ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள இல்லை, ஆலயத்துக்கு வெளியே. ஆயக்காரன் பக்கத்தில் சொல்கிறேன், அவனை இல்லை இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி. நீ ஆலயத்துக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, எப்போ நம்ம இருதயத்துக்குள்ள பெருமை வருகிறதோ அப்போ தேவன் நமக்கு எதிர்த்து நிற்கிறவராய் காணப்படுகிறார். தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவன் தான் என்ன பண்ணுவான்? உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துக்கிறவன் என்ன பண்ணுவான்? தாழ்த்தப்படுவான். நம்ம ஜாக்கிரதையில். அதனால தான் இந்த நன்றி அறிதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதை சின்னதாக நம்ம நினைக்கலாம் நேரங்களில். ஆனால் இந்த எப்போ அந்த நன்றி நம்ம இருதயத்துக்குள்ளே இல்லையோ அப்போ தான் இந்த பெருமை, வைராக்கியம், பொறாமை இதெல்லாம் உள்ள வரும். இதெல்லாம் உள்ள வரும். தேவன் என்னையே மன்னிச்சார், எனக்கு செஞ்ச ஒரு சின்ன பாவத்தை நான் மற்றவங்களுக்கு மன்னிக்க முடியலைன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் எனக்கு மன்னிச்சதை நான் என்ன பண்ணிட்டேன்? மறந்துட்டேன். நான் இவ்வளோ ஒரு பெரிய தப்பு பண்ணேன், என் வாழ்க்கையே சீரல் இது போல் ஒரு தப்பு பண்ணேன். ஆண்டவர் என்னை மன்னிச்சார். ஆனால் என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி சின்ன தப்பை என்னால் மன்னிக்க முடியலன்னு என்ன அர்த்தம்? அவர் செய்த நன்றியை நான் என்ன பண்ணிட்டேன்? மறந்துட்டேன். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவத்தில் ஒருத்தன் கடன் பட்டு இருக்கிறான்,
எஜமான் என்ன பண்ணிட்டான், மன்னிச்சிட்டான். ஆனால் இன்னொருத்தன் குட்டியோண்டு அவன்கிட்ட கொஞ்சோண்டு 50 வெள்ளி காசு வாங்கணும்னு பிடிச்சி நீ எனக்கு கொடுத்தே தீரணும். எஜமான் என்ன பண்ணா, மறுபடியும் இவனை தூக்கி என்ன பண்ணா, ஜெயிலில் போட்டான். நாம் எப்போ நம்ம மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடாதபடிக்கு நம்முடைய இருதயம் கடினப்படுதோ, அப்போ தேவன் நமக்கு மன்னித்த பாவங்களை என்ன பண்ணுவார், நம்ம மேலே அவர் சூழ்த்துகிறவராய் காணப்படுகிறார். அதனால் நம்ம ஜாக்கிரதையில் இருக்க. அதனால தான் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். அப்போ தான் பெருமை நம்ம இருதயத்துக்குள்ள என்ன வராது. எது எடுத்தாலும் இது ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவருடைய கிருபை, அவர் தந்ததுன்னு சொல்லி நம்ம அவரை சார்ந்து இருக்கும்போது தான் சத்ருவானவன் கலைகளை விதைக்கிறதுக்கு இடமே கொடுக்க மாட்டோம். சத்ருவானவன் தூண்டுறான் தாவீதை, எண்ணி பாரு உங்களுக்கு கீழே எத்தனை லட்சம் இருக்கிறாங்க எண்ணி பாரு. அப்போ சுற்றி இருக்கிற எல்லா ராஜாக்களோட நம்ம இடத்துல என்ன படைபலம் அதிகமாக இருக்கிறது. அதிகமான படைபலத்தை வச்சு அவன் ராஜாவானா இல்லை, ஒரு வெறும் குழாங்கல்ல வச்சுட்டு யுத்தத்திற்கு போடுகிற ட்ரெஸ்ஸை கூட போட முடியாதபடிக்கு, அதை போட்டுட்டு நடக்க பழக்கம் இல்லாமல் நடக்க முடியாதபடிக்கு போனவன் தான் இப்போ எத்தனை பேர் எனக்கு கீழே இருக்கிறாங்கன்னு சொல்லி என்னன்னு சொல்கிறான். அதனால் நம்ம அதாவது சொல்லல, சத்ருவானவன் நம்ம தூங்கும்போது நமக்கே தெரியாமல் நம்ம சொல்லுவோம், நான் ஏன் இப்படி பேசுகிறேன், நான் ஏன் இப்படி கோபப்படுறேன், எனக்கே தெரியலையே. இல்லை, சத்ருவானவன் என்ன பண்ணிட்டான், கலைகளை விதைத்துட்டு. அதனால் இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 41 வாசிங்க. 26:41. ஆமென், ஆமென், ஆமென். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு நிருபம் 4:2 சொல்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா சத்ருவானன் எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி வகை தேறி சுற்றிட்டு இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, 3.5 வருஷம் கூடவே இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, நம்முடைய தாயாரோ யாரோ ஒருத்தங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க ரொம்ப சிக்காயிட்டாங்க. இன்றைக்கி ஒரு 2 ஹவர்ஸில் 3 ஹவர்ஸில் மறைச்சிருவாங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை வயசாக இருக்கட்டும், ஆனாலும் பெற்றோர்களும் நமக்கு பெற்றோர் தான் இல்லையா? அப்போது அந்த நைட்டு நமக்கு தூக்கம் வருமா? இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? எழுதி ஐயோ எப்படியாவது இன்னும் கொஞ்ச நாள் கூட எங்கள் அப்பா எங்கள் அம்மா கூட என் கூட இருந்திருக்கலாம்னு சொல்லி எப்படியோ நம்ம இருப்போம். ஆனால் 3.5 வருஷம் கூடவே இருந்தாங்க. ஒன்று இல்லாமல் மீன் பிடிச்சு கொண்டு இருந்தோம். அங்கே எல்லாரையும் கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அற்புதங்களையும் அடையாளம் செய்கிறதுக்கு வல்லமை எல்லாம் கொடுத்து அவங்க மூலமாக அற்புதங்கள் செய்கிறாங்க, அடையாளம் எல்லாம் செஞ்சாங்க. அப்படி சொல்கிறாரு, என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் கொஞ்சம் நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆவி உற்சாகமானதான், மாம்சம் பலவீனம் உள்ளது. அதனால் அந்த மாம்ச பலவீனத்தை நம்ம மேற்கொள்ளணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம விடக்கூடாத ஒரே ஒரு காரியம் என்ன, ஜெபம். எல்லாருக்கும் நன்றி தெரிந்த எக்ஸாம்பிள் தான். தானியேல் 6:10 வாசிங்க. தானியேலே என்றார், அந்த பட்டணத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன்மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் சுகந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஆமாம், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த சம்பவம், எல்லாருக்கும் தெரியும். தானியேல் எப்படியாவது விழத்தள்ளணும்னு பார்க்குறாங்க, எதுலேயும் விழத்தள்ள முடியவே இல்லை. அவனுடைய ஒரே ஒரு வீக்னஸ் என்ன, ஜெபம். 3 வேளை என்ன பண்ணுவான், ஜெபம் பண்ணுவான். உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு இது பாஸ் பண்ணுறாங்க, 30 நாள் அளவுக்கும் ராஜாவை தவிர வேறு யாரையும் என்ன பண்ணக்கூடாது, யாரை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், நமக்கு இங்கே ஒரு ரூல்ஸ் போடுறாங்க ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம். ஒருவேளை நான் யோசிக்கிறேன், என்ன பாருங்களேன், தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் என்ன பண்ணா, தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள், அட்லீஸ்ட் அதை மூடி வச்சுட்டா ப்ரேயர் பண்ணியிருந்திருக்கலாம்ல, அட்லீஸ்ட் அதை மூடி வச்சுட்டா ப்ரேயர் பண்ணியிருந்திருக்கான். ஆனால் தான் முன் செய்து வந்தபடியே அவன் 3 வேளை என்ன பண்ணான், தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். அதனால தான் சிங்கத்தின் வாய் ஆண்டவர் கட்டினார். நாம் ஒரு சின்ன சோறு, ஒரு சின்ன பலவீனம், ஒரு சின்ன காரியம், நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்க நம்ம கட் பண்ணுற விஷயம் ப்ரேயர். எனக்கு டயர்டாக இருக்குது, நான் நாளைக்கு ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணுற விஷயம் ப்ரேயர். நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் இது என்ன இன்க்ளூடிங் மீ, யாராக இருந்தாலும் நம்ம இதை நம்ம மறுக்கவே முடியாது. கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் பாரம் வந்துட்டு சாப்பிடாமல் இருப்போமா, இருக்க மாட்டோம். வீட்டில் பேசாமல் இருப்போமா, இருக்க மாட்டோம். ஆனால்
ப்ரேயருக்கு மட்டும் போகாமல் இருக்க முடியும். ப்ரேயர் பண்ணுற நேரத்தை என்னென்னா, நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன், நான் இன்றைக்கி இந்த மாதிரி இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் எனக்கு வந்துட்டு, ஃபஸ்ட்டு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுற காரியம் ஜெபம். ஆனால் நம்ம அதனால சத்ருவான் என்ன பண்ணுறான், எளிதாக என்ன பண்ணுறான், கலைகளை அந்த காரியத்தில் விதைத்து விட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். எப்பொழுதும் நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணணும், விழித்திருந்து என்ன சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, சட்டம் பாஸ் பண்ணிட்டாங்களா பரவாயில்ல, தான் முன் செய்து வந்தபடியே, கஷ்டமாக இருக்கா, உடம்பு சரியில்லையா பரவாயில்ல, ஆனாலும் நான் ஜெப நேரத்தை என்ன பண்ண மாட்டேன், நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி அவன் முன் செய்து வந்தபடியே பலகணிகள் திறந்திருக்க அவன் எருசலேமுக்கு நேராய் தன் கல்களை நீட்டி என்னம்னா தன்னுடைய தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காரியம் என்ன, ஜெபத்தில் நம்ம எப்பொழுதும் உறுதியாய் தரித்திருக்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி எந்த சூழ்நிலையில் எந்த காரணத்துக்காகவும் ஜெபத்தை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. அப்போ தான் சத்ருவான என்ன பண்ண முடியாது, கலைகளை விதைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், சான்ஸை கொடுக்க மாட்டோம். ஸோ ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்து இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். வாசிங்க 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அதே தான் அந்நிய இல்லை அதான் அந்நிய நுகத்திலே எப்படி அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நம்ம பார்த்தோம் இல்லையா, சங்கீதம் 1வது அதிகாரத்தில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமல், ஏன் அங்கே நிற்கும் போது தான் சத்துருவான இன்னொன்று கலைகளை விதைக்கிறவனாய் காணப்படுவான். அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் ஐக்கியம் ஏது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதைகளாய் நாம் காணப்படணும். சாலமோனை குறித்து நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறோம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் என்ன பண்ணாங்களாம், 6வது வசனத்தை பார்க்கும்போது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பின்பற்றாமல் பூரணமாய் பின்பற்றாமல் என்ன பண்ணான், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததை செய்தான். எப்படி செஞ்சான் 3வது வசனம் வாசிங்க. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழி போக பண்ணினார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவனுடைய மனைவிகள் என்ன பண்ணாங்க, அவனுடைய இருதயத்தை வழி. ஏன் முன்னாடி நம்ம பார்க்கும்போது அவன் அந்நிய ஜாதியாராகிய ஸ்திரீகள் மேலே அவன் என்ன பண்ணுறான், அவன் ஆசை வைத்தான். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் அவன் என்ன பண்ணா, ஆசை வைத்தான். அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அதனால் அதுக்குன்னா மற்றவர்களிடத்தில் அப்படி அல்ல, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். சத்துருவான் என்ன பண்ணிடுவான், அவர்களை கொண்டு நம்மை வஞ்சித்து விடாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடனே என்ன பண்ணிடக்கூடாது, பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. கடைசி ஒரே ஒரு வசனத்தை கூட வாசித்தன ஒரே ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1-2 வாசிங்க. ஆமென் ஆமென். அவன் இந்த சிறுவரில் ஒருவருக்கு இடர் உண்டாக்குவதை பார்த்தும் அவருடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமூகத்தில் தழுந்து போவது அவனுக்கு நலமாயிருக்கும். ஆமென். இவ்வளோ நாள் நம்ம பார்த்த எல்லா காரியம் ஜெபம், நம்ம இப்போ நன்றி இறுதியில் உள்ளவர்களாக இருக்கணும், நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும், அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாது, பெருமை உள்ளவர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், சத்ருவான என்ன பண்ணுற கலைகளை விதைக்கிறதுக்கு நாம் மற்றவர்களுக்கு ஒரு காலம் என்ன பண்ணிடக்கூடாது, இடரலாக எடுக்கவே கூடாது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நான் தப்பு பண்றேன், ஆண்டோட இடத்துல மன்னிப்பு கேட்க ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், என்ன மன்னிச்சிருவார். ஆனால் என் நிமித்தம் இன்னொரு ஆத்மா இடறி போச்சு இல்லைன்னா வலிவி போச்சுன்னு சொன்னால் எப்படியா, அவன் கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்ட அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அதை விட மோசமான தண்டனை என்ன பண்ணுவார் ஆண்டவர் கொடுப்பார். ஏன் மூலமா, ஏன் கிறிஸ்தவர்கள் நம்ம ஜாக்கிரதைகளாக இருக்கணும்னு சொன்னால், என்ன பார்க்குறவன் என்ன பண்ணணும், ஆண்டவரை பார்க்கணும். என்ன பார்க்குறவன் என்னால் என்ன பண்ணியிருக்கிறார், இடரிட என்ன நல்ல மெசேஜெல்லாம் கொடுக்குறான், நல்ல ப்ரேயருக்கெல்லாம் போனாங்கன்னா இப்படி இருக்கிறானே, இப்படி இது பண்ணுறானு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணுறது, ஆண்டோடைய நாம தூஷிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாக என்ன பண்ணிடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை இருந்துடக்கூடாது. மற்றவர்களுக்கு இடரெல்லாம் நம்ம ஒரு காலம் என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. நம்ம ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம பழைய ஆட்களுக்கு தெரியும் எல்லாம், ஈவன் இஜிப்சியன்ஸ்லேருந்து இந்த சவுதீஸ்லேருந்து எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணுறோம், நம்ம
ப்ரேயருக்கு போகிறோம், நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், அவங்க என்ன எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சவுதி நர்ஸ் சொல்லுவாள், அவள் அன்றைக்கி ஒரு நாள் ஏதோ பேசுனேன், என்ன சொல்லலான்னு பார்த்தா அவன் முத்தாவான்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவட்ட சொல்லியிருக்கான், அவனுடைய வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்துருக்குறேன், நீ மெசேஜ்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்போது நாம் அப்படி நம்ம ஜெபத்துக்கு வரோம், ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறேன்னா நான் என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணிடக்கூடாது, மற்றவர்களுக்கு ஒரு காலம் என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கவே கூடாது. அதனால தான் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலையும் ஏன் பரிசுத்தமாக இருக்கணும். ஒரு என்ன பார்ப்பான், ஏன் பையன் நல்ல மெசேஜ் கொடுக்குறான், அப்போ நான் வெளியே போய் இன்னொரு தப்பை செய்யும்போது அவன் யோசிப்பான், பிரவீன் என்ன செய்தார், அப்போ இதே என்ன பண்ணியிருக்கோம், கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிடுவான், என் நிமித்தம் அவன் என்ன பண்ணிடுவான், விழுந்து போயிடுவான். அப்படி அல்ல, அவருடைய வெளிச்சம் தான் நமக்கு நம்ம மேலே என்ன பண்ணிடணும், பிரகாசிக்கணுமே தவிர, நான் மற்றவர்களுக்கு ஒளியை கொண்டு போகணுமே தவிர, நான் மற்றவர்களுக்கு இடரலாக ஒருபோது என்ன பண்ணிடக்கூடாது, இருக்கவே கூடாதுன்னு சொல்லி தேவனுடைய வசன திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. அதனால் நம்ம ஜாக்கிரதையில் வரைக்கும் நம்முடைய நடக்கைகள், நம்முடைய உடைகள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஜாக்கிரதையில் அவர்களாய் காணப்படணும். போன வாரம் ஒரு நாள் நம்முடைய ஒரு சகோதரர்கிட்ட நான் கோமா ஒரு 1 hour நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் டிபார்ட்மெண்ட்டில் வச்சு. நம்ம சகோதரர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சகோதரர் தான். ரொம்ப நேரம் பயங்கர கோபம், எனக்கு கோபத்தில் அப்படியே எல்லாம் பேசி முடித்தோடனே என் கூட 2 சவுதி பொண்ணுங்க, அவள் கேட்குறா, என்கிட்ட ரசான்னு ஒரு பொண்ணு, அவள் கேட்குறா, பிரவீன் உனக்கு கோபப்பட தெரியுமா அப்படின்னு கேட்டாள். ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் நான் என்ன பண்ண மாட்டேன், கோபமே பட மாட்டேன். இங்கே வீட்டில் பட வேணாம், டிபார்ட்மெண்ட்டில் கோபமே பட மாட்டேன். அப்போ நான் இது வேறு ஒரு விஷயத்தினால நம்மளுடைய சகோதரர் ஒருத்தட்ட கோபமாக பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 45 minutesக்கு மேலே பயங்கர ஆர்கியூமெண்ட். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் கேட்குறான், நீ கோவப்படுவியா, நீ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி. நம்ம ஜாக்கிரதையிலவர்களாய் காணப்படணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக தான் இருக்கணுமே தவிர ஒரு காலம் என்ன பண்ணிடக்கூடாது, இடரெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம ஜாக்கிரதையிலவர்களாய் நாம் காணப்படணும். மறுபடியும் நம்ம இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம செபித்து நம்ம அடுத்த காரியத்துக்கெல்லாம் நம்ம கடந்து போகலாம். ஆண்டவர் சொல்றாரு, தூங்கும்போது சத்ருவான்னு என்ன பண்ணிட்டான், களைகளை விதைத்து போயிட்டான். தூங்கும்போது என்ன பண்ணிட்டான், களைகளை விதைத்து போயிட்டான். அப்போ அறுப்பு காலம் வரும்போது என்ன பண்ணுறாங்களா, 30வது வசனம் வாசிங்க. அறுப்பு, ஆமென் ஆமென். ஆமென். களைகளை நம்ம இப்போ ஏன் இப்போ நம்ம இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு பேசியிருக்கிறார், ஏன் இந்த காரியத்தை நம்ம பற்றி நம்ம பார்க்கணும்னு சொல்லி ஒரே ஒரு நிமிஷம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், சத்துருவான்னு என்ன பண்ணிட்டான், களைகளை நமக்குள்ளே விதைச்சிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கசப்பான கனிகளை, கசப்பான பழங்களை நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், களைகளை என்ன பண்ணணும், நம்ம எடுத்து போடணும். களைகளை நாம் எடுத்து போடலைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் என்ன பண்ணும், வேரோடு பிடுங்கி போடப்படும், அக்னியில் சுட்டெரிக்கப்படும். அப்போ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, களைகள் எடுத்து போட்டு மறுபடியும் நல்ல கனிகளை கொடுக்கும்படிக்கு அவரை சார்ந்து இருக்கணும். யோவான் 15வது அதிகாரத்தில் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி, எண்ணில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. அப்போ என்னுடைய களைகளை நான் களைந்து போட்டுட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன், நல்ல கனிகளை, இல்லைன்னா தகப்பன் பிரியப்படுகிற கனிகளை கொடுக்குறவனாய் நான் என்ன பண்ண அந்த நாளில் மாறணும். அப்படி இல்லைன்னா அப்படியே கலையோடு ட்ராவல் பண்ணி கடைசியில் கோதுமை இல்லாமல் பதறா போய் என்ன பண்ணுவாங்க, கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பாங்க, பதறையோ அக்னியில் சுட்டெரிப்பாங்க. அந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அதனால் அந்த நாளில் நம்ம ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்த நாளில் களைகளை எடுத்து போட்டுட்டு மறுபடியும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழும்படிக்கு தேவன் நம்மிடத்தில் ஆசைப்படுகிறவராய் காணப்படுகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:21 வாசிங்க. எரேமியா 2:21. ஆமென். நான் நற்குண திராட்சை செடியாய் என்ன பண்ணேன், நாட்டினேன், ஆனால் நீ காட்டு செடியாய் ஆகி போனது என்ன. ஏன் ஆனோன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 13வது வசனம். ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஆமென். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெயை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஏன் நான் கசப்பான பழங்களை கொடுத்தேன், ஏன் ஆகாத கொடியாக மாறி போனேன், ஆண்டவரை விட்டுட்டேன், சத்துருவுக்கு என்ன பண்ணிட்டேன், இடம் கொடுத்துட்டேன். ஆனால் இந்த நாளில் நம்ம களைகளை நம்ம எடுத்து போட்டுட்டு நான் மறுபடியும் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரா, அவர் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி. யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. யோவான் 15:8. எப்படியா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா
மகிமைப்படுவார் எனக்கும். இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஒன்று, கசப்பான பழங்களை கொடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் காத்திருந்தேன் ஆனால் எனக்கு கிடைத்ததோ கொடுமை. ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்லுது? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். நாம் இந்த நாளில் எதை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்போம். நான் அப்படியே இருந்த வண்ணமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ ஃபாதர், நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. நன்றி அப்பா. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? அப்பா, உண்மைதான் ஆண்டவரே, நம்மளை நாமே சிந்தித்து பார்ப்போம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். உண்மைதான், சத்ரு கலைகளை விதைச்சிட்டான். தேவன் கொடுக்காத ஆசீர்வாதங்கள் நிறைய என் கையில் இப்போ உண்டு. தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்காத நிறைய காரியங்கள் இந்த நாளில் என் கரத்தில் உண்டு. தேவன் அனுமதிக்காத நிறைய சுபாவங்கள், தேவன் அனுபவிக்காத நிறைய காரியங்கள் இந்த நாளில் நான் வைத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் ஒரு நிமிஷம் ஆண்டோட சமத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? இப்போவே கலைகளை எடுத்து போட்டுருங்க. கலைகளை எடுத்து போடலைன்னா கலைகளோடு சேர்ந்து நீங்களும் அவியாத அக்னியில சுட்டெரிக்கப்படும்படிக்கு அவர் ஒப்பு கொடுப்பார். அவியாத அக்னியில சுட்டெரிக்கப்படும்படிக்கு அவர் ஒப்பு கொடுப்பார். இந்த நாளில் கலைகளை எடுத்து போட்டு மறுபடியும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால என் பிதா மகிமைப்படுவான்னு சொல்லி கனி கொடுக்கிற மகளாய் மாறும்படிக்கு ஒப்பு கொடுப்போமா? அவர் நற்குல திராட்சை செடியாதான் நட்டினாரு. நல்ல மரம் நல்ல கனிகளை தானே கொடுக்கணும். நல்ல மரம் நல்ல கனிகளை தானே கொடுக்கணும். இதனால ஒப்பு கொடுப்போம். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில கலைகளை எடுத்து போடுங்கப்பா, கலைகளை எடுத்து போடுங்க. ராஜா, கனி கொடுக்கிற மகளாய் என்னை மாற்றுங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்துல எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிஷம் எல்லாம் ஒப்பு கொடுங்க. உங்களிடத்துல இருக்கிற கலைகளை எடுத்து போடுங்க. இந்த கலைகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக கூடாதபடிக்கு தடையாக காணப்படுகிறது. ஒரு சின்ன ஸ்பாபம், ஒரு சின்ன குணாதிசயம், ஒரு சின்ன வெறுப்பு, கசப்பு, பொறாமை, இதுதான் இந்த நாளில் தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய அழைப்பை அது நீ பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு அது தடையாய் காணப்படுகிறது. தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்யணும்னு சொல்லி தேவன் உன்னை கொண்டு வைத்திருக்கிற நோக்கம் பெரியது. ஆனா ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன தடை, ஒரு சின்ன காரியம் உன்னை அடுத்த ஸ்டேஜுக்கு போடாதபடிக்கு அது தடையாய் காணப்படுகிறது. எடுத்து போடுங்க. தேங்க்யூ. கசப்பான பழங்களை எடுத்து போடுங்க. தேங்க்யூ ஃபாதர், நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பிறனை நேசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா, சாந்தத்தை தாங்கப்பா, எச்சடக்கத்தை தாங்கப்பா, பொறுமையை தாங்கப்பா, நீடிய பொறுமையை தாங்க தகப்பனே, தயவை தாங்க தகப்பனே. உம்முடைய சந்தோஷத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. நாங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரே மாதிரியாய் நாங்கள் வாழணும் ராஜா. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவனுக்கு கிருபை தாங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க தேவனுக்கு கிருபை தாங்க. பெருமையை எடுத்து போடுங்க தகப்பனே. எங்க இதயத்துல இருந்து முற்றிலுமாக எடுத்து போடுங்க ராஜா. ஜெப வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் தேவன் எங்களுக்கு தாங்கப்பா. ஜெப வாழ்க்கை, நாங்கள் ஜெபத்தின் ஆண்டவரே முக்கியத்துவத்தை உணர்ந்து ராஜா, நாங்கள் ஜெப நேரத்தில் நாங்கள் தரித்திருக்க தேவனுக்கு கிருபை தாங்க தகப்பனே. நன்றியப்பா. எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தேவனுக்கு கிருபை தாங்க. நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தம். நீங்க இவரை விட்டு புறப்பட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த இடத்துல இருந்து நாங்கள் புறப்பட்டு எங்கள் வீடுகளுக்கு போகும்போது ஆண்டவரே அசுத்தமானவைகளை தொடாதபடி ஆண்டவரே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராதபடி ஆண்டவரே எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ராஜா. தேவாவியானவனே எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ராஜா. தரை மட்டும் தாழ்த்துக்கிற சகல துதி கனமைக்கு மேல் எல்லாவற்றும் ஒருவர் கேட்டெடுக்கிறோம். நல்ல பிதாவையும்